என்னை வந்து சின்ன வயசில் ஒரு அக்கா கிரவுண்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. அந்த அக்கா பேர் நிவேதா. அந்த அக்காவால் தான் தினமும் இங்கே கூட்டின்னு வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களால தான் எனக்கு ஹாக்கி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா தான் போயிட்டு நான் விளையாடிட்டு வா, எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா லைட் இல்லை, நைட் இருட்டாயிடுது, இது காடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாம்பு அது மாதிரிலாம் வர்றதுனால எங்களால் நைட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. K24 நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா காரணாம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியோட ஹாக்கி கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியை சேர்ந்த காவ்யாஸ்ரீங்கிற மாணவி தொடர்ந்து 3 வருஷமா SGFI நேஷனல் கேம்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இந்த பள்ளியை சேர்ந்த 115 மாணவ மாணவிகள் இங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நேஷனல்ஸ் அண்ட் ஸ்டேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காவ்யாஸ்ரீ, உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் காவ்யஸ்ரீ. நான் காரணாம்பட்டு கிராமத்துலேருந்து வரேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரணாம்பட்டு ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு ஹாக்கியில் எப்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? என்னை வந்து சின்ன வயசில் ஒரு அக்கா கிரவுண்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. அந்த அக்கா பேர் நிவேதா. அந்த அக்காவால் தான் தினமும் இங்கே கூட்டின்னு வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களால தான் எனக்கு ஹாக்கி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. விளையாடுறதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எப்பத்துலேருந்து நீங்கள் மேட்சஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சீங்க? நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மேட்ச்லாம் நிறைய போவோம். அப்போது ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டேட் மேட்ச்சு, அதில் நாங்கள் பிரான்ச் மெடல் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் கேம்ஸா? ஸ்கூல் கேம்ஸ் தான். ஸ்டேட் மேட்ச், ஸ்டேட் லெவலில் பிரான்ச் மெடல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு 7th வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் செலெக்ஷன் அட்டன் பண்ணோம் VITயில். அதில் செலெக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் கோயில்பட்டியில் போயிட்டு செகண்ட் செலெக்ஷன் அட்டன் பண்ணோம். அதில் தான் நான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் எனக்கு அதுதான் நேஷனல்ஸ். நீங்கள் அங்கே தான் செலக்ட் ஆனேன். நேஷனல்ஸ் எந்த ஊருக்கு போனீங்க? எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நேஷ்னல் வந்து நாங்கள் 2 பேர் போனோம். அப்போது ஜாலியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு நேஷ்னல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மத்திய பிரதேஷில் குவாலியர் போனீங்க. மத்திய பிரதேஷ் குவாலியர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல். ஓகேமா, சூப்பர். அடுத்த நேஷனல் எந்தெந்த? செகண்ட் நேஷனல் வந்து VITயில் தான் 2 செலெக்ஷனுமே நடந்துச்சு. ஃபஸ்ட்டு செலெக்ஷனும் செகண்ட் செலெக்ஷனும் அட்டன் பண்ணி செலெக்ஷன் வாங்கினேன். செகண்ட் நேஷனலும் மத்திய பிரதேஷில் மன்சூருக்கு போனோம். அப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, பயம் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு செகண்ட் நேஷனல்ன்றதுனால. ஓகே, சூப்பர்மா. இப்போ இந்த வருஷம் போனீங்க இல்லையா SGFI செலெக்ஷன் நேஷனல்ஸ் போயிட்டு வந்தீங்க இல்லையா? அது எங்க செலெக்ஷன் அட்டன் பண்ணீங்க? எந்த ஊருக்கு நேஷனல்ஸ்? ஃபஸ்ட்டு செலெக்ஷன் VITயில் நடந்துச்சு. செகண்ட் செலெக்ஷன் புதுக்கோட்டையில் நடந்துச்சு. அந்த 2 செலெக்ஷனும் வாங்கினேன். இப்போது தேர்ட் நேஷனல்ஸ் எங்க போய் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? இன்னும் நேஷனல் மேட்ச்சுக்கு இன்னும் போல. இப்போதான் செலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நீங்க மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் மட்டும்தான் 14 கேட்டகரியிலேருந்து நான் மட்டும்தான் செலெக்ஷன் வாங்கியிருக்கேங்க. சூப்பர். காவ்யா, உங்களோட பொசிஷன் என்ன? ஹாக்கியில் உங்களோட பொசிஷன் என்ன? நீங்கள் எந்த பொசிஷனுக்காக விளையாடுவீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். இந்த கொரோனா டைமில் தான் இந்த வீட்டில் சும்மா இருக்கும்போது அக்காங்க வந்து கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சாங்க. அப்போ பிளேயராக தான் விளையாடினேன். அதுக்கப்புறமாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஹாக்கிக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறமாட்டுக்கு தான் 5ஆவதுலேருந்து நான் பேடு கட்ட ஆரம்பித்தேன். 5ஆவதுலேருந்து என்னோடய பொசிஷன் வந்து கோல் கீப்பர். ஸோ நீங்கள் கோல் கீப்பராக இருந்ததா நீங்கள் இத்தனை மேட்சஸ்மே வின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ உங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட சுற்றி உள்ளவங்க இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா தான் போயிட்டு நான் விளையாடிட்டு வா, எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் அனுப்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய சார் மகேஷ் சார், அவரால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் HM, அதுக்கப்புறமாட்டி ஹெட்மாஸ்டர், இவங்கெல்லாம் தான் என் கூட இருந்தாங்க. ஓகேம்மா. ஸோ உங்களோட சார் மகேஷ் சார்னு சொன்னீங்களா, அவர் உங்களுக்கு கோச்? அவர் தான் எங்களுடைய கோச்சு. PT சார் அவர் தான். அப்புறமாட்டுக்கு கூட துளசிராமன் சார், ஆடிட்டர் சார், அவரெல்லாம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நிறைய பேடு ஸ்டிக் அவரில் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு.
நிறைய ஹெல்ப் பண்ணது அவர் தான். ஓகேம்மா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரவுண்டுக்கும் நீங்கள் நேஷனல் போய் விளையாடும் போதோ இல்லை விஐடியில் செலெக்ஷன்ஸ் அட்டன் பண்ணும் போதோ அந்த கிரவுண்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க? இது வந்து கிராவல் கிரவுண்டில் வந்து பால் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இங்கே வந்து எவ்வளோ ஸ்லோ வருதோ அங்கே அதை விட நான் நேஷ்னல் போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக பால் ஃபாஸ்ட்டாக வரும். அங்கேயும் இதே மாதிரி கிரவுண்டா இல்லை சிந்தட்டிக்? அங்கே வந்து டஃப் கிரவுண்டு, சிந்தட்டிக். கிரவுண்ட். ஆமாம். இங்கே வந்து நிறைய கல்லுகள்லாம் இருக்கும், நிறைய பால்லாம் பம்ப் போவாங்க. அது மாதிரி இல்லை, பால் வந்து அவங்க அடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து பால் வரும். காவ்யா, நீங்கள் கோல் கீப்பர் பொசிஷனில் விளையாடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இந்த பொசிஷனில் விளையாடும் போது உங்களுக்கான சேலஞ்சஸ் என்ன, உங்களோட மைண்ட் செட் என்ன? இவ்வளோ வெயிட்டான இதெல்லாம் போட்டுட்டு விளையாடுறீங்க. ஸோ உங்கள் மைண்ட் செட் என்ன, உங்களோட சேலஞ்சஸ் என்ன? எல்லாரும் வந்து இது வெயிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து அவ்வளோ வெயிட் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் கோல் கீப்பர் மேட்ச் டைம்லலாம் உள்ளே நிற்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எங்கடா நம்ம பால் விட்டால் கோல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் எல்லோரும் நிற்போம். நின்று அவங்க தாண்டி பால் இருந்துச்சுன்னா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்போம், பயமாகவும் இருக்கும் உள்ளே. ஆனாலும் நாங்கள் பால் எடுத்து கொடுத்தா எல்லோரும் நான் நல்லா எடுத்து கொடுத்தேன், உன்னால் தான் டீம் வின் பண்ணிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உள்ளே நிற்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓகே. இதை நீங்கள் ஆடும்போது இன்ஜுரிலாம் ஆகிறது உண்டா? பால் நிறைய ரைஸ் பால் அது மாதிரிலாம் ஆச்சுன்னா நிறைய இடத்துல அடிபட்டு. ஆனால் நாங்கள் நிற்கிறோம், எங்கள் ஸ்கூலுக்காக, எங்கள் பிடி சாருக்காக எல்லோரும் நாங்கள் நிற்கிறோம். ஓகே, வெரி குட்மா. இன்னும் இந்த நீங்கள் ஹாக்கியில் விளையாடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னென்னலாம் இன்னும் தேவைப்படுது, இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதனா? எங்கள் கிரவுண்டில் லைட்லாம் இல்லை, நாங்கள் நைட்டு ஈவினிங் டைமில் சீக்கிரமாகவே முடிச்சிடுவோம். ஏன்னா லைட் இல்லை, நைட் இருட்டாயிடுது, இது காடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாம்பு அது மாதிரிலாம் வர்றதுனால எங்களால் நைட்டு கொஞ்சம் நான் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். லைட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா, கிரவுண்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்தியா லெவலில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணுவோம், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம், இந்தியா லெவலுக்கு விளையாடுவோம். ஓகே காவ்யா, நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடி மெடல் பண்ணணுன்றதுக்காக நான் என்னோட சைட்லேருந்து என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூக்கா. 115 மாணவ மாணவிகளுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கு காரணம்பேட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியோட பிடி சார் கிட்ட தான் நம்ம இப்ப பேச போறோம். அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே வந்து இந்த அரசு மேல்நிலைப் பள்ளி காரணம்பேட்டு தான். இங்க தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகளாக இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 12 வருஷமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் இப்போ விளையாடிட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விளையாடி முடிச்சுட்டு என்கிட்ட படிச்சுட்டு போன பசங்களும் ஒரு பெரிய கல்லூரிகளிலும் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இராணுவம் மற்றும் போலீஸ் வேலையிலையும் இருக்காங்க. இப்போ வந்து அட் ப்ரெசண்ட்டாக வந்து நாங்கள் சிஎம் டிராஃபி விளையாடிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக. அதில் வந்து நாங்கள் 4th பிளேஸு வந்தோம். 2 வருஷமாக வந்து நாங்கள் 4th பிளேஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரும் நாங்கள் 4th பிளேஸ் வந்தோம், இந்த வருஷமும் 4th பிளேஸ் தான் வந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் பண்ணிச்சிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்கார். அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி ரிசல்ட்டு சொன்னோடனே அவருக்கு வந்து அந்த எங்களுடைய சந்தோஷம் வந்து அவருடைய வார்த்தைகளில் தெரியுது. அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை வந்து அடுத்த மேட்சுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. சார், நீங்கள் ஒரு 2 வார்த்தை எங்களோட பள்ளி மாணவ மாணவிகள் பற்றி சொல்லணும்னாக்கா? 12 வருடமாக ஹாக்கியில் வந்து நல்ல சிறப்பாக விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வருடம் வந்து எல்லா போட்டியிலுமே மாவட்டத்தில் எல்லா போட்டியிலுமே ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக எந்த நேரத்திலையும் கையை பொம்மிட்டு அவங்கள வழி அனுப்பி பிடி சார் கேட்பாரு, சார் எங்கே இருக்கீங்க, இங்கே தான் சார் இருக்கேன், வாங்க. 8 மணி ஆனாலும் சரி அவங்களுக்கு ஃபுல்லாக சைன் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்னும் மேலும் ப்ரைஸு வாங்கணும், இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் அவங்க வந்து எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எல்லா வசதிகளும் நான் செய்து தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். அதை நான் செஞ்சு தருவேன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். சிட்டி டீம்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம கிராமத்துலேருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்பவே டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. வேலூரோட ஹாக்கி டீம் அடையாளம்னாலே இது காரணம்பேட்டு கிராமத்தில் இருக்கிற நம்ம மாணவ மாணவிகள் தான் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இவங்க மேலும் வளர்ந்து நிறைய மெடல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். என்ன பசங்களா, ஜெயிப்பீங்களா?